வணக்கம் நண்பர்களே. தடைகளை உடைய சரித்திரம் படை சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு எதை பற்றி தெரிஞ்சு போறோம்னா, தமிழக அரசின் கீழ் செயல்படும் தட்கோ, அதாவது தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் மூலம் நிலம் இல்லாதவங்களுக்கு நிலம் வாங்க 50% மானியம் அல்லது 5 லட்சம் வரைக்கும் மானியம் தராங்க. வாங்க இந்த வீடியோவில் இந்த ஸ்கீமோட நேம் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, நிபந்தனைகள்னா எப்படி விண்ணப்பிக்கிறது, இன்னும் மேலும் பல தகவல் தெரிஞ்சுக்கலாம். வாங்க, மறக்காம கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொண்டு வேணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த ஸ்கீமோட நேம் என்னன்னா, நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம். இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னா, தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகமோ. வாங்கினே இந்த ஸ்கீம் பத்தி மெயின் போர்ட்லேயே போய் பார்த்துக்கலாம். வாங்க, ஃபர்ஸ்ட் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுங்க. அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதில் TAHTCO.com டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் வரும். இதில் பார்க்க தட்கோன் இருக்கா, தட்கோ.com இருக்கா, அதை கிளிக் பண்ணி உள்ள வாங்க. உள்ள வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பாருங்க, லேண்ட் பர்ச்சேஸ் ஸ்கீம்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள வாங்க. அதை கிளிக் பண்ணி உள்ள வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதை பாருங்க, அதை பற்றி கொடுத்துக்கிறாங்க. அங்கே அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க, குறுக்கள் கொடுத்துக்கிறாங்க. குறுக்கள் பார்க்கலாம். வாங்க, நிலத்தின் உரிமை சமூகத்தின் கண்ணியத்தை அளிப்பதால் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி பெண்களின் பெயரில் நிலம் வாங்கும் திட்டத்தை மாநில அரசு 2004-2005 ஆண்டு அறிமுகப்படுத்தியது. பட்டியல் ஜாதியைச் சேர்ந்த பெண்கள் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. அந்த குடும்பத்தில் பெண்கள் இல்லாதது கணவர் அல்லது மகனுக்கு முன்னுரைக்கப்படும். பெண்கள் இல்லைன்னா கணவர் அல்லது மகனுக்கு முன்னுரைப்படுன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்தது இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் பார்க்கலாம். வாங்க, உரிமை பத்திரங்கள் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி பயனாளிகள் பெயரில் பதிவு செய்யப்படுகின்றன. நிலம் இதுக்கு 100% முத்திரை வரி இல்லை. அப்புறம் பதிகட்டணம் விலக்களிக்கப்படுகிறது. அடுத்து விற்பனையாளர் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் அல்லாதவரை இருக்க வேண்டும். நம்ம யார்கிட்ட வாங்குறோமோ அவங்க ஆதிதிராவிடர் பழங்குடியினர் இருக்கக்கூடாது. SC/ST அல்லாத பிறரிடம் நிலம் வாங்கப்பட வேண்டும். அடுத்தது தகுதிகள் என்னன்னு பார்க்கலாம். வாங்க, விண்ணப்பதாரர் பட்டியல் ஜாதி பெண்களாக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட், விண்ணப்பதாரர் 18 வயசுலேருந்து 65 வயசு உள்ளவராக இருக்க வேண்டும். செகண்டு, மூணாவது தகுதி என்னன்னா, விண்ணப்பதாரர் குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். அடுத்ததான் விண்ணப்பதாரர்களுக்கு சொந்தமாக விவசாய நிலம் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் விண்ணப்பதாரின் தொழில் விவசாயமாக இருக்க வேண்டும். அடுத்து, விண்ணப்பதாரர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் இதுவரை எந்த மானியம் பெற்றக்கூடாது. எந்த மானியம் பெற்றக்கூடாது. நெக்ஸ்ட் விண்ணப்பதாரர் மற்றும் குடும்ப உறுப்பினர் கடந்த 5 ஆண்டுகளில் தங்களின் நிலங்களை மற்றவர்களுக்கு விற்கவோ பரிமாற்றவோ செஞ்சிருக்கூடாது. கடைசியாக அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த லாஸ்ட் 5 வருஷத்துல நீங்கள் நிலத்தை பரிமாற்றமோ அல்லது சேல்ஸோ பண்ணியிருக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து விண்ணப்பதாரர் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் இதுவரை எந்த மானியம் பெற்றிருக்கக்கூடாது. விண்ணப்பதாரும் பெற்றக்கூடாது, குடும்பமும் வேற எந்த மானியமும் பெற்றக்கூடாது. இந்த ஸ்கீம் எலிஜிபிள் ஆகணும்னா. நெக்ஸ்ட் நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாங்க. விண்ணப்பதாரர் தான் இங்கே நிலத்தை தேர்வு செய்யணும்னு சொல்லிக்கிறாங்க. செகண்ட் SSC பிரிவு சேராத நில உரிமையிலிருந்து SC/ST இல்லாதவங்களிடம் தான் நிலம் வாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. வாங்கி நிலம் வாங்குறது விண்ணப்பதாரர் பேரில் தான் வாங்கணும். வாங்கிய நிலம் 10 வருஷம் வரைக்கும் விற்க முடியாது. அடுத்தது, தங்கள் பெயரில் நிலத்தை பதிவு செய்துள்ள விண்ணப்பதாரர் மற்றும் நில மேம்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். அடுத்தது திறந்த வெளி கிணறு, ஆழ்துணை கிணறு தோண்டுதல், பம்பு செட்டுகள், மின்மயக்குதல் போன்ற நில மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு நபார்டு வழிகாட்டுதல்கள் மேற்கொள்ளப்படும். இதில் ஏதோ நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா அது நபார்டு வழிகாட்டுதல் நீங்கள் செஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, திறந்த கிணறு அல்லது ஆழ்துணை கிணறு தோண்டுவது தொடர்பாக புவியியலரிடமிருந்து சான்றிதழ் பெறப்பட வேண்டும்.
நீங்கள் ஆழ்குள திருத்தலாம் வேணும்னு சொன்னீங்கன்னா புயலிருந்து நீங்கள் சான்றிதழ் வாங்கணும்னு சொல்லிக்கிறாங்க. ஆல்ரெடி சொன்னதான். அடுத்து விண்ணப்பதாரர் மற்றும் குடும்பம் வந்து கடந்த 5 ஆண்டுல வந்து நிலத்தை வேறு விட்டுருக்கோ பரிமாற்றமோ செஞ்சிருக்கோம்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து மானியம் பற்றி சொல்லிக்கிறாங்க. வாங்க. விற்றுச்செலவில் அதிகபட்சம் 50% அல்லது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மானியமாக 5 லட்சம். இது எது கம்மியோ, இப்போ நீங்கள் லேண்ட் வாங்குறீங்களோ, நீங்கள் லேண்டில் வந்து 50% வந்து 4 லட்சமாக தான் தருவாங்க. இல்லைன்னா வந்து 6 லட்சமாக தான் நீங்கள் வாங்குற லேண்டில் வந்து 50% வந்து 6 லட்சமாக இருந்தால் மேக்ஸிமம் 5 லட்சம் தருவாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. வாங்க நெக்ஸ்ட் எப்போ அப்ளை பண்ணுறது பார்க்கலாம். வாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹோம் பேஜ் வந்துருக்காங்க. ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் இதேமாரி தான் வரும். இதில் பாருங்கள், லேண்ட் பர்ச்சேஸ் ஸ்கீம் கீழே வந்து பாருங்கள் 2-3 ஸ்கீம் கொடுத்துருப்பாங்க. அது கீழே பாருங்கள் அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுங்க, அப்ளை கொடுங்க. அது கொடுத்து உள்ள போனால் இதேமாதிரி பேஜ் தான் வரும். சைடில் பாருங்கள் கிளிக் ஹேர் டு அப்ளைன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி உள்ள போங்க. அதில் வந்து சம் கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாரி நீங்கள் ஆன்சர் பண்ணி அப்ளை பண்ணிக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்றுனே வேணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.